தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே இருந்த தங்கள் கடைகளை அகற்றியதாக கூறி மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் அமர்ந்து கொண்டும் கேட்டின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனையில் பூச்சரங்களை கயிறு போல கட்டியும் பூக்கடை வியாபாரிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்தன், போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. தற்போது தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் பேருந்து நிலையம், அதே போன்று ரயில் நிலையம் அருகே நடைபாதை கடைகளில் சிறிய கடைகளை அமைத்து பூக்கடை நடத்தி வந்த நபர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அவங்க வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் பல காலமாக முறையாக அவர்களிடம் அனுமதி பெற்று, அதாவது லைசன்ஸ் பெற்றுக் கொண்டுதான் இந்த கடைகளில் தாம்பரம் ரயில் நிலையம் அதுபோல பேருந்து நிலையம் வாசல்கள் அந்த பூக்கடை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் சாலை ஓரமாக நின்று, அதே போன்று யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் கடை நடத்தி வருவதாகவும் கூறுகிறது. இந்த நிலையில நெடுஞ்சாலைத்துறையினரும் தாம்பரம் மாநகராட்சியை சேர்ந்து எங்கள் கடைகளை ஜேசிபி எண்களை கொண்டு அகற்றுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகள். இதனால் அந்த பகுதியில் எங்களை பூக்கடை நடத்த விடுவதில்லை என குற்றச்சாட்டு. இந்த நிலையில்தான் தற்போது அந்த பூக்கடை வியாபாரிகள் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாம்பரம் மாநகராட்சி அலுவலக நிலையில் அமர்ந்து கொண்டு பூக்களை கட்டி கொண்டு அந்த பூக்களை கயிறாக மாற்றி தற்போது 2 கேட்டுகளிலும் பூட்டு போல் அந்த பூக்களை அமைத்த இந்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில இருந்தவங்களுக்கு கூட உதவி பண்ணும் அரசு நாங்கள் பூக்கடை வைக்கிறவங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என குற்றச்சாட்டி வருகின்றனர். அது மட்டும் இதே போன்ற தொடர்ச்சியாக நடந்தால் நாங்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொள்ளணும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அதாவது மாநகராட்சி அதிகாரிகள் யார் வந்தாலும் அவர்களை முற்றுகின்றனர். குறிப்பாக எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் என்று சொல்லப்படும் வேல்ராஜ் என்பவர் வரும்போது அவரை தடுத்து நிறுத்தி போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் எது இருந்தாலும் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனரை நீங்கள் முறையிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த பூக்கடை வியாபாரிகள் தாம்பரம் மாநகராட்சியில் இது போன்று பூக்களை கயிறாக கட்டி போராட்டம் நடத்தியது ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.